I am paying some money back to the market. ஏன் நான் இதுக்கு பண்ணணும்? நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்துட்டு when there is a overnight big news like demonetization இந்த டைமில் வந்து hedging பண்ணனா beauty of the hedging is when you are deploying the strategy itself. So hedging will help you from managing the risk even for the intraday also. Zebu நேயர்களுக்கு வணக்கம். ஆப்ஷன் செல்லிங்கில் ப்ராஃபிட் பண்ணுறது முக்கியம் கிடையாது, ப்ராஃபிட்டை காப்பாற்றுறது தான் முக்கியம். ஹெட்ஜிங் இல்லாமல் ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ ஹெட்ஜிங் இல்லாமல் ட்ரேட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்ற விஷயங்களை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு லாங் டேர்ம் சர்வைவலுக்கு ஹெட்ஜ் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத பற்றி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இன்றைக்கி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க ஃபுல் டைம் ட்ரேடர் எம்ஆர் ரெட்டி. ஸோ நம்ம சாரை வெல்கம் பண்ணிட்டு அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். சரி, இப்போ வந்து ப்ரொஃபஷனல் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் வந்து ஹெட்ஜிங் வந்து ஒரு சாய்ஸில் விட்டுறாங்க, அது ஒரு இம்பார்ட்டண்ட்டாகவே பார்க்க மாட்டாங்க. அது ஏன் சார்? அதுக்கான ரீசன் என்ன? இல்லை, இது ட்ரேடர்ஸ் வந்து சில பேர் இந்த ஹெட்ஜிங் பண்ணும்போது எப்போவுமே வந்து யூ ஹேவ் டு பே சம் ப்ரைஸ். நீங்கள் ஹெட்ஜிங்ன்றது வந்து ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி, ஓகேங்களா? ஸோ இப்போது நீங்கள் ஒரு புது பைக் வாங்குனீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 years 4 years 5 years ஒழுங்காக இன்ட்ரெஸ்ட் இன்சூரன்ஸ் பே பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்லோலி தே வில் லூஸ் த இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஒரு போலீஸ் வந்து டிராஃபிக் கான்ஸ்டபிள் பிடிச்சா நம்ம ஃபைன் போடுவாங்க, அந்த பயத்தில் கட்டுறாங்க தவிர, இல்லை நான் ஒரு இன்சிடெண்ட் ஏதாவது நடக்கும்போது தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் இருந்தாலும் இல்லை ஒரு வண்டிக்கு நல்ல டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அது உங்கள் கையில் வந்து செலவு பண்ணாமல் ஸோ இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து கிளைம் பண்ணி தரும். அதெல்லாம் மறந்துட்டு ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் தே ஆர் லூசிங் தட் கான்ஷியஸ்னஸ். ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் கூட அப்படி தான். நான் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் வந்து நான் ஐ எம் மேக்கிங் எ மணி. ஸோ இப்போ நான் இந்த ஹெட்ஜிங் பண்ணுறனால ஸோ ஐ எம் பேயிங் சம் மணி பேக் டு த மார்க்கெட். ஏன் நான் இதுக்கு பண்ணணும்? நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்துகிட்டு ஹெட்ஜிங் இல்லாமல் கூட பண்ணலாம், அந்த மாதிரி அந்த மைண்ட் செட்டுக்கு வருவாங்க. ஸோ அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தப்பு, ஓகேங்களா? ஸோ ஹெட்ஜிங் இல்லாமல்னா இன்ட்ராடேலோ அப் டு தட் டு இஃப் யூஆர் ட்ரேடிங் ஏ வெரி ஸ்மால் பொசிஷன் சைஸ் வந்து அது பண்ணுறீங்கன்னா ஓரளவுக்கு வந்து அக்செப்ட். ஏன்னா இன்ட்ராடேல வந்து யூ கேன் கீப் ஏ மல்டிபிள் ஸ்டாப் லாஸஸ். நீங்கள் லெக்குக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் வைக்கலாம், கம்பைன்டு ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். ஓவராலாக சிஸ்டம்க்கு வந்து ஓவராலாக நீங்கள் ஒரு சிஸ்டமில் சிஸ்டமேட்டிக் ட்ரேடராக இருந்தால் எனக்கு 1% இந்த டே லாஸ் வந்துச்சுன்னா நான் கட் பண்ணலாமே, மல்டிபிள் லெவல்ஸில் வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம், ஓகேங்களா? பட் ஆனாலும் நான் இதுக்கு வந்து சில டைம்ஸ் வந்து ஒரு பெரிய ரிஸ்க், இது வந்து அவுட் சைட் த சிஸ்டமேட்டிக் ரிஸ்க், இதாவது சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து எவ்வளோ லாஸ் வரும் இது எல்லாமே உங்களுக்கு பேக் டெஸ்ட்டில் வரும், நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சு மேனேஜ் பண்ண முடியும். பட் திடீர்னு ஒரு எக்ஸ்சேஞ்சே டவுன் ஆயிடுச்சு, உங்கள் புரோக்கர் இஸ் டவுன், ஓகேங்களா? ஒரு பெரிய நியூஸ் வந்துச்சு, அப்போ வந்து இது எல்லாமே ஹெல்ப் பண்ணாது. அந்த டைமில் என்ன ஹெல்ப் ஆகும்னா, ஈவன் ஃபார் இன்ட்ராடே ட்ரேடர் வந்து நீங்கள் ஈவன் இஃப் யூ பை ஹெட்ஜஸ் ஒரு 400 points, அதாவது வந்து ஒரு 8 strikes 10 strikes-ஆகவே வாங்கினாலும் உங்கள் ஓவரால் லாஸ் வந்து அதாவது வந்து வேல்யூட் ரிஸ்க்னு சொல்லுவாங்க, அது அட்லீஸ்ட் தட் வில் பி இன் கண்ட்ரோல் பை 8-10%, மேக்ஸிமம் ஒரு 12%-குள்ளே இருக்கும், ஓகேங்களா? அது நீங்கள் செகண்ட் வந்து பொசிஷனல் ட்ரேடர்ஸ்க்கு இல்லைனா சம்டைம்ஸ் வந்து டைரெக்ஷனல் ட்ரேடிங் எடுப்பாங்க. ஸோ தே வில் டேக் ஏ ஃபியூச்சர்ஸ், லாங் ஃபியூச்சர்ஸ் போவாங்க. ஸோ நீங்கள் நினச்சி பாருங்கள், ஸோ ஸ்டாக் ஆப்ஷன்ஸில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸில் நீங்கள் ஒரு ஃப்யூச்சரில் லாங் போகிறீங்க, ஓவர் நைட் வந்து ஒரு பிக் நெகட்டிவ் நியூஸ் வந்துச்சு. நீங்கள் இப்போ நினைப்பாங்க யூஸ்வலாக வந்து இந்த பிக் கேப் அப்ஸ் கேப் டவுன்ஸ் வந்து ஏதாவது ஒரு குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் இருக்கும்போது நோன் ஈவெண்ட்ஸில் தான் ஒரு மணி தேவையில்லை. சில டைம்ஸ் வந்து திடீர்னு ஒரு கம்பெனி சிஇஓ ரிசைன் பண்ணுவாங்க, அப்போ வந்து ஈவன் லார்ஜ் கேப் கம்பெனி கேன் ட்ராப் பை அனதர் 8% 7%. நீங்கள் லாங் பொசிஷன் எடுத்திருக்கீங்க, தட் டு ஃபியூச்சர்ஸு, தட் மீன்ஸ் இட்ஸ் லெவரேஜ்ட். அப்படியே உங்களுக்கு வந்து ஆப்போசிட்டாக நெக்ஸ்ட் டே ஒரு 10% கேப் டவுன்னா யுவர் கேபிட்டல் வில் வைப் அவுட் பை 30%, 50%, ஈவன் 100%. நீங்கள் டிபெண்ட்ஸ் ஆன் நீங்கள் எவ்வளோ பொசிஷன் சைஸ் எடுத்திருக்கீங்க. நான் ஈவன் ரீசெண்டாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, டிசிஎஸ் இஸ் த ஒன் ஆஃப் த ஹெவி வெயிட் இன் இந்தியா, ஓகேங்களா? ஒரு ரீசன் இல்லாமல் ரீசெண்டாகவே 8.5% இட் ஃபெல் டவுன் இன் எ டே. ஸோ என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ அதனால் ஹெட்ஜிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். எஸ்பெஷலாக நீங்கள் பொசிஷனல் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஹெட்ஜிங் இல்லாமல் நீங்கள் ட்ரேடிங் பண்ணவே கூடாது. ஓகே சார், இப்போ வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஹெட்ஜிங் பண்ணும்போது ப்ராஃபிட் குறையும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மைண்ட் செட் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஆபத்தான ஒரு மைண்ட் செட் சார்? இல்லை, ஹெட்ஜிங் பண்ணால் அப்படி நினைக்கலாம். பட் ஹெட்ஜிங் பண்ணால் உங்களுக்கு ப்ராஃபிட் குறைக்கலாம். பட் ஆனால் நீங்கள் தைரியமாக ட்ரேட் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ வென் யூ ஆர் ட்ரேடிங் வித் நோ ஃபியர், அப்போ வந்து நீங்கள் ரைட் டெசிஷன்ஸ் எடுக்க முடியும், ஓகேங்களா? இப்போ நீங்கள் மார்க்கெட் மேலே போகுதுன்னு நினச்சிட்டு நீங்கள் ஒரு நேக்கடாக புட் செல் பண்ணிங்க, நீங்கள் த்ரூ அவுட் த நைட்
யூ வில் பி வித் அ ஃபியர். ஓகேங்களா, நீங்கள் ஃபியரே இல்லைன்னு நினச்சிக்கோங்க, அந்த மாதிரி ஒரு உங்களுக்கு ஒரு ரிஸ்க் ஆக்செப்ட் பண்ண முடியும். பட் நாளைக்கு வந்து ஒரு பெரிய கேப் டவுன் இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும்? உங்களால் எதுவுமே பண்ண முடியாது, ஓவர் நைட் ரிஸ்க் எதுவுமே கேப்சர் பண்ண முடியாது. பட் நீங்கள் அதே டைமில் நீங்கள் புட் இல்லாமல் ஒரு புட் கிரெடிட் ஸ்ப்ரெட்ஸ் சேல் பண்ணியிருக்கீங்க. அதாவது வந்து லெட்ஸ் ஐ மீன் நீங்கள் இண்டெக்ஸே பார்த்தீங்கன்னா, இல்லை ஒரு ஸ்டாக் வச்சுக்கோங்க, ஒரு ஸ்டாக் வந்து 1000 rupeesல ட்ரேட் ஆகுது. ஓகேங்களா, ஸோ 1000 rupees நீங்கள் புட் செல் பண்ணியிருக்கீங்க. அப்படியே நீங்கள் ஒரு 980க்கு வந்து புட்டு ஹெட்ஜாக வாங்கியிருக்கீங்க. ஓகேங்க, ஸோ இதில் 1000 rupees செல் பண்ணும்போது லெட்ஸ் சே யூ ஆர் கெட்டிங் 20 rupees ப்ரீமியம். இந்த ஹெட்ஜிங்க்கு வந்து ஒரு 5 rupees நீங்கள் பே பேக் பண்ணுறீங்க. இங்கே வந்து ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் பாசிபிள் ப்ராஃபிட் வந்து இன்ஸ்டெட் ஆஃப் 20, 15க்கு தான் வந்துச்சு. பட் ஆனால் இட் இஸ் கேப்பிங் யுவர் லாஸ் மேக்ஸிமம் டு த, உங்களுக்கு என்ன 5 points தான் லாஸ் வரும். ஓகேங்களா, என்ன நடந்தாலும் ஈவன் இஃப் இட் ஃபால்ஸ் பை ஈவன் 20%, நீங்கள் நெட் கிரெடிட் வந்து 15 rupees எடுத்திருக்கீங்க. உங்கள் ஸ்ப்ரெட் வந்து நீங்கள் செல் பண்ணதே அதுக்கப்புறம் ஹெட்ஜு பார்த்தீங்கன்னா 20 points கிட்ட தான் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் ஈவன் என்ன நடந்தாலும் ஈவன் வேர்ல்ட் கொலாப்ஸ் ஆல்சோ யூ வில் நாட் மேக் மோர் தேன் 5% of the loss for that particular position. So with that, நீங்கள் அந்த மாதிரி பொசிஷன் இருக்கும்போது நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக ட்ரேட் பண்ண முடியும். இந்த மாதிரி இருக்கும்போது அண்ட் வென் யூ ஹேவ் ஏ லெஸ் பாசிபிலிட்டி ஆஃப் மேக்ஸிமம் லாஸ், நீங்கள் மல்டிபிள் ஸ்ப்ரெட்ஸை ட்ரேட் பண்ணலாம். ஓகே, நீங்கள் ஒரு 20 lakhs வச்சுருக்கீங்க. ஸோ இந்த ட்ரேடுக்கு வந்து நீங்கள் ஒரு 2 lakhs அலோகேட் பண்ணலாம், இன்னொரு ட்ரேடுக்கு வந்து ஒரு 2 lakhs. ஸோ அந்த மாதிரி டைவர்சிஃபை பண்ணலாம். டைவர்சிஃபை பண்ணும்போது என்ன ஆகும்? உங்கள் ரிஸ்க் வந்து டைவர்சிஃபை ஆகும். ரிவார்டு உங்களுக்கு if not from one particular stock, you may get the reward from other stock. ஓகேங்களா, ஈவன் இண்டெக்ஸில் கூட you can choose a different strikes. நீங்கள் ஈவன் இஃப் யூ சே லைக் ஐம் ஓன்லி ட்ரேடிங் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, இந்த மாதிரி தான் அந்த ஆப்ஷன்ஸ் தான் பண்ணுறேன். பட் அதில் வந்து நான் எனக்கு பெரிய கேப்பை போகிறதுக்கு ஐ மீன் ப்ராபிலிட்டி ரொம்ப கம்மின்னு சொல்லுவாங்க. பட் தேவையில்லை. ஐ மீன் சம்டைம்ஸ் யூனோ வென் தெர் இஸ் ஏ ஓவர் நைட் பிக் நியூஸ் லைக் டிமானிட்டைசேஷன், இந்த டைமில் வந்து இண்டெக்ஸே ஒரு 10%, 15% வந்து கேப் அப் கேப் டவுன் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ அதனால் ஓவர் நைட் ரிஸ்க்ன்றது, ஓவர் நைட் ஹெட்ஜிங்ன்றது எப்போவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ பீப்புள் ஷுட் நாட் திங்க் தட் ஹெட்ஜிங் பண்ணுறதுனால எனக்கு ப்ராஃபிட் ஐ மீன் இட்ஸ் கம்மிங் டவுன்ன்றது நினைக்கிறது தப்பு. ஆக்சுவலாக இட்ஸ் அதர் வே. ஓகேங்களா, நீங்கள் ப்ராப்பராக ரிஸ்க் ஹெட்ஜ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா யூ கேன் டெப்ளாய் எ ப்ராப்பர் பொசிஷன் சைஸ், யூ கேன் டைவர்சிஃபை யுவர் ட்ரேட்ஸ் அண்ட் நீங்கள் ஐ மீன் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ நீங்கள் ஹெட்ஜ் பண்ணிங்கன்னா மார்ஜின் ரிக்வயர்ட் வில் பி லெஸ். ஓகேங்களா, நீங்கள் அதிகமாக பொசிஷன்ஸ் எடுக்கலாம். ஓகேங்களா, நீங்கள் ஒரு பொசிஷனுக்கு வந்து ஒரு ஷார்ட் ஸ்டார்ட்லேயே போடுறீங்க, அதுக்கு 3 lakhs தேவைப்படும். நீங்கள் ஹெட்ஜிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 1.3, 1.4 lakhs போதும். ஸோ நீங்கள் வாட் எவர் யூ ஆர் பேயிங் தட், நீங்கள் 2 பொசிஷன் எடுத்துகிட்டு நீங்கள் ப்ராப்பராக எப்படி மேனேஜ் பண்ண தெரியுமானா யூ கேன் ஜென்ரேட் மோர் ப்ராஃபிட். இன்ஃபேக்ட் ஆக்சுவலாக வித் ஹெட்ஜிங், இஃப் யூ நோ குட் ஸ்ட்ராட்டஜி ஆர் இஃப் யூ ஆர் எ குட் டிஸ்கிரிஷனரி ட்ரேடர், யூ கேன் ஜென்ரேட் மோர் ப்ராஃபிட் வித் ஹெட்ஜிங் ரேதர் தென் லெஸ் ப்ராஃபிட். ஓகே சார், இப்போ வந்து ஆப்ஷன் செல்லிங்கில் வந்து அன்எக்ஸ்பெக்டட் மார்க்கெட் மூவ்ஸ் இருக்கும்போது அக்கௌண்ட்டை எந்த அளவுக்கு அது பாதிக்கும், அந்த டைமில் வந்து இந்த ஹெட்ஜிங் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து கொடுக்கும் சார்? இல்லை, கண்டிப்பாங்க. ஸோ அன்எக்ஸ்பெக்டட் மூவ்ன்றது வந்து இட் doesn't happen every month, but whenever there is a ஒரு மார்க்கெட்டில் ஒரு அன்சர்டனிட்டி, ஸோ இந்த மாதிரி ரொம்ப volatile வரலாம் ஆக்சுவலாக. ஆர் when the global markets are falling heavily, அப்போ இந்தியன் மார்க்கெட்டில் கூட திடீர்னு ஃபால் ஆகலாம். ஒரு குட் நியூஸ் போதும். ஸோ இன்கேஸ் மார்க்கெட் இப்போது இந்தியா டிசைட்ஸ் டு கட் டவுன் சம் லாங் டர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ ஒரே நாளில் வந்து ஒரு இண்டெக்ஸ் 5% கூட ஜம்ப் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ப்ளோ அப் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்கும். பட் நீங்கள் பொசிஷன் சைஸிங் ப்ராப்பராக வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் ஓவர் நைட் ஐ மீன் அகெயின் இட் கம்ஸ் பேக் டு த சேம் பாயிண்ட், பட் இட் இஸ் ஐ திங்க் ஸ்டில் இம்பார்ட்டன்ட் டு ஸ்ட்ரெஸ் தட் நீங்கள் ஒரு பொசிஷனல் ட்ரேடராக இருந்தால் நீங்கள் ஹெட்ஜிங் ப்ராப்பராக பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் உங்களுக்கு தெரியும். ஸோ வாட் இஸ் த மேக்ஸிமம் லாஸ்ன்றது உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஹெட்ஜிங் பண்ணினா பியூட்டி ஆஃப் த ஹெட்ஜிங் இஸ் வென் யூ ஆர் டெப்ளாயிங் த ஸ்ட்ராட்டஜி இட் செல்ஃப், யூ நோ வாட் இஸ் யுவர் மேக்ஸிமம் லாஸ். அது கம்ஃபர்ட் இருந்தாவே பண்ணுங்கள். ஓகே, அது மேக்ஸிமம் லாஸ் எனக்கு கம்ஃபர்ட் இல்லைன்னா பொசிஷன் சைஸ் குறைச்சிட்டிங்க. ஓகேங்களா, இன்ட்ராடேல ட்ரேடிங்கில் பண்ணும்போது ஆப்வியஸ்லி நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஸ்டாப் லாஸ், கம்பைன்ட் ஸ்டாப் லாஸ், சிஸ்டம் லெவல் ஸ்டாப் லாஸ் அதுக்கும் இல்லாமல் நீங்கள் ஹெட்ஜிங் கூட ஒரு இஃப் யூ திங்க் தட் யூ ஆர் பேயிங் மோர் ஃபார் ஹெட்ஜிங், நீங்கள் ஒரு 8 strikes அவே கூட நீங்கள் வாங்கலாம். சார், இப்போ நேக்கட் ஆப்ஷன் செல்லிங், ஹெட்ஜ் ஆப்ஷன் செல்லிங், இது ரெண்டுத்துக்குமே வந்து ரிஸ்க் ரிவார்ட் ப்ரொஃபைல் வந்து சேஞ்ச் ஆகுது சார். ஸோ அதை பற்றி வந்து சொல்லுங்கள். லாங் டேர்ம் சர்வைவலுக்கு வந்து எது வந்து ப்ராக்டிக்கலாக யூஸ் ஆகும் அதை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் நேக்கட் செல்லிங்னு பார்த்தாலே நீங்கள் அதோட ரிஸ்க் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ விச் இஸ் நாட் சஜஸ்டட். ஓகே, நான் இதுக்கு முன்னால் சொன்ன மாதிரி எஸ்பெஷலாக நீங்கள் பொசிஷனல் ரைடிங் அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா ரிஸ்க் ப்ரொஃபைல் வந்து ரிவார்ட் மேபி ஸ்லைட்லி ஹை, பட் ரிஸ்க்கு வந்து ரொம்ப பூராக இருக்கும். ஸோ அப்போது நீங்கள் ரிட்டர்ன்ஸ் ஐ மீன் ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹார்பலாக இருக்கும் ஆக்சுவலி. ஸோ அதாவது அட் த சேம் டைம் நீங்கள் ஹெட்ஜ்டு ஆப்ஷன்ஸ் போகும்போது ரிவார்டு
I mean, depending on the kind of a strategy, reward may be even same or even higher or slightly less, but the risk is under control. ஓகே, நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் ஒரு 10 lakhs கேபிட்டல் வச்சுருக்கீங்க. 10 lakhஸில் நீங்கள் யூ ஆர் டேக்கிங் எ பொசிஷன்ஸ் அப் டு 8 lakhs. ஓகேங்களா? ஒரு ஷார்ட் ஸ்ட்ராடல் இல்லை ஒரு ஷார்ட் ஸ்ட்ராங்கிள், இந்த மாதிரி நீங்கள் ஒரு நேக்கட் செல்லிங் நைட் ஓவர் நைட்டாக அப்படியே கேரி பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் ஹெட்ஜ் பண்ணலன்னா, இதுக்கு முன்னால் சொன்ன மாதிரி தான் ஒரு 5% நீங்கள் உங்களுக்கு இண்டெக்ஸ்லோ வந்தாலுமே வந்து யூ வில் கெட் எ ஹியூஜ் லாஸ். ஓகேங்களா? அந்த ஹியூஜ் லாஸ்ன்றது நீங்கள் யூ டோன்ட் ஈவன் நோ அது எவ்வளோ வருமன்றது கூட உங்களுக்கு தெரியாது. பிகாஸ் யூ டிட் நாட் ஹெட்ஜ் இட். அது இட் மே பி 3 lakhs or 4 lakhs, which means 40% or 50% of your capital will be blown out just one day. ஓகேங்களா? ஸோ அதில் though it appears like you may make a quick money, but it is not a good strategy for long term at all. ஓகேங்களா? எப்போவுமே வந்து ஹெட்ஜிங் வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா அது லாங் டர்ம் சர்வைவ் ஆக முடியும். ஓகேங்களா? ட்ரேடிங்கில் வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக எஸ்பெஷலாக வந்து நீங்கள் ஒரு ட்ரேடராக ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் கன்சிஸ்டன்ட் ரிட்டர்ன்ஸு அந்த ரூட்டில் போகும்போது எப்போவுமே வந்து சர்வைவல் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? அந்த சர்வைவல் வந்து எப்போவுமே ரிஸ்க் மேனேஜ் பண்ணணும். ரிஸ்க் மேனேஜ் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் அண்ட் ஹெட்ஜிங். ஓகே, இது எப்போவுமே நீங்கள் யாராவது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஒன்ஸ் யூ பிகம் ஏ வெரி குட் ட்ரேடர், ப்ரோ ட்ரேடர், அப்போ கூட நீங்கள் எங்களுக்கு ஹெட்ஜ் கண்டிப்பாக தேவைப்படும். பட் ஆனால் செல்ல வந்து எவ்வளோ ஹெட்ஜ் எடுக்கலாம், ஸோ ஷுட் ஐ டேக் எ டைட் ஹெட்ஜ் ஆர் கொஞ்சம் ரூம் கொடுக்கலாமான்றது தட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வெரி வெல். பட் லாங் டர்ம் சர்வைவல் வித் ஹெட்ஜிங் இஸ் தட் இஸ் சம்திங் ஐ ஆல்வேஸ் ரெக்கமெண்ட். சார், இப்போ வந்து எக்ஸ்பைரி வீக்லியாக இருக்கட்டும், ஹை வாலட்டிலிட்டி மார்க்கெட்லேயே இருக்கட்டும், இந்த ஹெட்ஜிங்கோட இம்பார்ட்டன்ஸ் வந்து பல மடங்கு அதிகரிக்குது. அது ஏன் சார்? யூஸ்வலாகவே உங்களுக்கு ஹெட்ஜிங் வந்து எப்போவுமே இம்பார்ட்டண்ட். அதை பற்றி தான் இது இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தோம். நீங்கள் ஒரு எக்ஸ்பைரி வரும்போது ஒரு காமா ரிஸ்க்ன்றது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது வந்து ஒரு 30 days பேக் பொசிஷன் எடுத்திங்கன்னா ஒரு 100 points அண்டர்லைன் மூவ் வந்துச்சுன்னா மேபி ஒரு ஏடிஎம் பொசிஷன்ஸ் 50 rupees ப்ரீமியம் மே பிகம் 75 or 80 rupees. ஓகேங்களா? நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதே நீங்கள் க்ளோஸ் டு எக்ஸ்பைரி ஆன் எக்ஸ்பைரி டே பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த 100 rupees மூவ் வந்துச்சுன்னா அண்டர்லைனில் வந்து, ஸோ இங்கே 0.5 டெல்டா இருக்கிறது வந்து 0.95 டெல்டா ஆகும். பிகாஸ் இட் வில் பிகம் இந்த மணி க்ளோஸ் டு த எக்ஸ்பைரி. அப்போ வந்து இந்த 50 rupees ஆப்ஷன் ஈவன் மே பிகம் டபுள் ஆல்சோ. அதாவது வந்து உங்களுக்கு லாஸ் வர்றதுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே, இந்த இன்ட்ராடேல வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சு இது மேனேஜ் பண்ண முடியும். பட் திடீர்னு ஒரு மூவ் வந்துச்சுன்னா, ஒரு ஸ்டாப் லாஸ் ஜம்ப் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் மேனேஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெட்ஜிங் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? ஸோ ஹெட்ஜிங் வில் ஹெல்ப் யூ ஃப்ரம் மேனேஜிங் த ரிஸ்க் ஈவன் ஃபார் த இன்ட்ராடே ஆல்சோ. பொசிஷனலுக்கு வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் மேண்டேட்டரி, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். பட் இன் அடிஷன் டு தட் உங்களுக்கு ஹெட்ஜிங்னால உங்களுக்கு மார்ஜின் கூட உங்களுக்கு குறையும். ஸோ அதை வச்சு நீங்கள் அதிகமாக நல்லா இஃப் யூ ஹேவ் எ குட் ஸ்ட்ராட்டஜி, அதை வச்சு நீங்கள் அதிகமாக ட்ரேட் பண்ணால் இன்னும் நல்லா யூ கேன் ஜென்ரேட் மோர் ரிவார்டு. அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு க்ளோஸ் டு த எக்ஸ்பைரி இட்ஸ் பெட்டர் டு ஹேவ் ஏ ஹெட்ஜிங். ஏன்னா ஹெட்ஜிங் வில் ஹெல்ப் யூ ஃப்ரம் எ பிக்கர் லாஸ். ஹெட்ஜிங் வில் கீப் யூ இன் கண்ட்ரோல் ஃப்ரம் மெயின்டைனிங் த லெஸ் வேல்யூ அட் ரிஸ்க், வேறுன்னு சொல்லுவாங்க. தேர்ட் வந்து உங்களுக்கு மார்ஜின் கூட யூ நீட் எ லெஸ் மார்ஜின் டு டேக் எ பிகர் பொசிஷன். ஸோ நீங்கள் எப்படி பார்த்தாலும் இஃப் யூ மேக் எ குட் யூஸ் ஆஃப் ஹெட்ஜிங், அது உங்களுக்கு நல்லது தான் செய்யும். ஸோ இட் இஸ் குட் டு ஹேவ் எ ஹெட்ஜிங். ஓகேங்களா? ஓகே சார், இப்போ வந்து ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் வந்து இந்த ஹெட்ஜிங்கை வந்து எங்கே அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க சார்? ட்ரேடோட என்ட்ரி நேரத்தில் பண்ணுவாங்களா, இல்லை வந்து அந்த ட்ரேட் கண்டிஷன் மாறும்போது அதை பண்ணுவாங்களா சார்? தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹவு யூ டூ த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். ஜென்ரலாக வந்து ப்ராப்பர் ட்ரேடர், ஆப்ஷன்ஸ் ட்ரேடர்னு பார்க்கும்போது when they take the position ஃபஸ்ட்டு ஹெட்ஜ் அடிப்பாங்க. ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கோங்க. ஒரு ஐரன் ஃப்ளை வச்சுக்கலாம். ஸோ ஐரன் ஃப்ளை வந்து நீங்கள் ஒரு கால் அண்ட் புட் வந்து லெட்ஸே ஏடிஎம் ஒரு 0.5 டெல்டா 0.5 டெல்டா கால் 0.5 புட் டெல்டா புட் செல் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து யூஸ்வலாக ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் தே ஃபஸ்ட் பை த ஹெட்ஜ். ஓகே, தே பேரலாக பண்ணுவாங்க. there will be a 1 second gap. First they buy the hedge and the moment it gets filled then they will sell the ATM call and put options. ஸோ ஏன் இது இப்படி பண்ணுறாங்கன்னா, நீங்கள் ஸ்ட்ராட்டஜி செல் பண்ணுற உடனே ஏதாவது பெரிய மூவ் வந்துச்சுன்னா தென் பிஃபோர் யூ டேக் த ஹெட்ஜஸ் இட் செல்ஃப் தெர் கேன் பி டேமேஜ். அண்ட் செகண்ட் திங் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு செல் பண்ணிங்கன்னா யூ நீட் எ மோர் மார்ஜின். ஓகேங்களா? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு என்ட்ரி டைமில் வந்து ஃபஸ்ட்டு ஹெட்ஜ் வாங்குவாங்க, அதுக்கப்புறம் செல் பண்ணுவாங்க. தென் when it comes to adjustments, ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வரும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பொசிஷன், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கால் மேலே நீங்கள் மார்க்கெட் மேலே போகுதுன்னு நினச்சிக்கோங்க. யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க, நீங்கள் ஐரன் கார்னர்ஸாக இருக்கலாம், ஒரு ஐரன் ஃப்ளை இருக்கலாம். ஸோ மேலே போகும்போது யூஸ்வலாக வந்து அந்த லாஸ் கவர் பண்ணுறதுக்கு புட் வந்து ரோல் அப் பண்ணுவாங்க. புட் வந்து ஒரு ஸ்ட்ரைக் மேலே கொண்டு வருவாங்க.
இது ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு 25,500 போட்டு வச்சுருக்கீங்க, ஓகேங்களா? அந்த மேலே நீங்கள் 25,500க்கு வந்து யூ ரோல்ட் இட் அப் ஃப்ரம் 25,500 டு 25,550. நீங்கள் ஒரு ஒரு ஸ்ட்ரைக் மேலே எடுத்துன்னு போயிருக்கீங்க. அதோட ஹெட்ஜ் ஒரு 500 பாயிண்ட்ஸ் கீழே இருக்குன்னு நினச்சிக்கோங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஹெட்ஜ் மேலே எடுத்துன்னு வர மாட்டாங்க. ஏன்னா அந்த ஹெட்ஜ் எடுத்துன்னு வந்தால் நான் திருப்பி கொஞ்சம் அதிகமாக ஹெட்ஜிங் ப்ரீமியம் பே பண்ணணுன்னே. பட் இஃப் யூ டோன்ட் பிரிங் தட் அப், நீங்கள் அந்த எடுக்கிற வை யூ ஆர் ரோலிங் அப், நீங்கள் ஒரு அடிஷ்னல் ப்ரீமியம் கேப்சர் பண்ணுறதுக்காக பண்ணுறீங்க. ஏன்னா இருக்கிற ஸ்ட்ரைக்கில் லெட்ஸ் சே இட் ஹேஸ் அ 30 rupees ப்ரீமியம். நீங்கள் ஒரு ரோல் அப் பண்ணிங்கன்னா ஒரு 50 rupees ப்ரீமியம் கிடைக்கும்னு நினச்சிக்கோங்க. ஸோ யூ ஆர் கெட்டிங் 20 rupees ஹையர் ப்ரீமியம். நீங்கள் இந்த ஹெட்ஜ் வந்து மேலே எடுத்துன்னு போகலைன்னா ஸோ அந்த ஸ்ப்ரெட் வந்து அதிகமாகும். ஸோ இப்போ திடீர்னு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னா யூ வில் கெட் மோர் லாஸ். நீங்கள் இனிஷியலாக வந்து இதுதான் என்னோட மேக்ஸிமம் லாஸ்ன்னு கேல்குலேட் பண்ணியிருப்பீங்க. பட் நீங்கள் ஹெட்ஜும் சேர்த்து மூவ் பண்ணலன்னா உங்களை மேக்ஸிமம் லாஸ் வந்து அதிகமாகும். ஸோ தட் இஸ் நாட் எ ப்ரொஃபஷனல் வே. இப்போது நான் சொன்ன எக்ஸாம்பிள் வந்து இந்த ரோல் அப்னால யூ ஆர் கேப்சரிங் 20 rupees ஹையர் ப்ரீமியம். இந்த ஹெட்ஜ் மூவ் பண்ணுறதுனால மேபி யூ வில் கிவ் அப் another 2 rupees or 1.5 rupee அடிஷ்னல் ப்ரீமியம். அது கொடுக்கறது பெட்டர். பிகாஸ் யூ லுக் அட் த ஹவு மச் லாஸ், மேக்ஸிமம் லாஸ் இட் இஸ் இன்க்ரீசிங், ஓகேங்களா? அதோட கம்பேர் பண்ணிங்கன்னா 2 rupees அடிஷ்னலாக ப்ரீமியம் பே பண்ணுறது இட்ஸ் மச் பெட்டர் அண்ட் ப்ரொஃபஷனல் அப்ரோச். ஸோ ப்ரோ ட்ரேடர்ஸு இல்லை ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர்ஸ் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ் வந்து எப்போவுமே வந்து தே வில் நாட் டேக் ஸோ மச் அடிஷ்னல் ரிஸ்க் ஜஸ்ட் ஃபார் ஃபியூ பாயிண்ட்ஸ் ஆஃப் எ ப்ரீமியம். ஸோ எப்போவுமே வந்து நீங்கள் ஒரு பொசிஷன் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்கன்னா அலாங் தட் நீங்கள் ஹெட்ஜ் கூட அட்ஜஸ்ட் பண்ணணும். அதுதான் பெட்டர் அப்ரோச். ஓகே சார், இப்போ வந்து இந்த ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து ஹெட்ஜிங்கை இக்னோர் பண்ணுறதுனால தான் அக்கௌண்ட்ஸ் வந்து வைப் அவுட் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லலாமா? ஹெட்ஜிங் வந்து லாங் டேர்ம் கன்சிஸ்டன்சிக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ்? ஹெட்ஜிங் மட்டும் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன், ஓகேங்களா? ஸோ இஃப் யூ டோன்ட் நோ ஹவு டு ட்ரேட், நீங்கள் நிறைய பேர் தெர் இஸ் அ டேட்டா. ஸோ எல்லாருக்கும் தெரியும் ஒரு 92% ஆஃப் த பீப்புள் ஆர் லூசிங் அண்ட் only 80% ஆஃப் த பீப்புள் ஆர் மேக்கிங் த மணி. ஸோ இது நம்ம சொல்கிறது கிடையாது, செபியே தே ஹேவ் எ டேட்டா. ஸோ இதில் வந்து 92% பீப்புள் ஹூஎவர் இஸ் லூசிங், அவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு ஹெட்ஜிங்கிறது தெரியாது, ஓகேங்களா? ஸோ ஆல் தே நோ இஸ் நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன், நான் ஒரு பை பட்டன், ஒரு செல் பட்டனும் இது ப்ரெஸ் பண்ணணும், இந்த மாதிரி தான் வருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் தே வில் ஒன்ஸ் தே ஸ்டார்ட் ரியலைசிங் மார்க்கெட் என்ன, எப்படி மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குது, எவ்வளோ லாஸ் வரும், அந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் தே வில் கோ அண்ட் லேர்ன் அபவுட் த ஹெட்ஜிங். இது ஸ்டாப் லாஸ் சிஸ்டமில் வைக்கணும், இந்த மாதிரி தான் நிறைய பேர் பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டில் வந்து ஸ்டாப் லாஸே வைக்க மாட்டாங்க, ஓகேங்களா? ஸோ ஸ்டாப் லாஸ் வைக்காம ட்ரேட் பண்ணுவாங்க. திடீர்னு ஒரு மூவ் வந்துச்சுன்னா ஒரு அக்கௌண்ட்டே காலியாகும். பொசிஷன் சைஸ் பட்டு நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது, ஓகேங்களா? அட்லீஸ்ட் ஆப்ஷன் செல்லிங்கில் நீங்கள் இருக்கீங்கன்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 10 lakhs கேபிட்டல் இருக்கு, ஈவன் நீங்கள் ஓகே ஹெட்ஜிங் வித்தவுட் ஹெட்ஜிங் பண்ணிங்கன்னா ஒரு 4 லாட்டுக்கு மேலே செல் பண்ண முடியாது. அதே ஆப்ஷன்ஸ் பையிங்கில் போனீங்கன்னா நீங்கள் அந்த 10 lakhsக்கு வந்து நீங்கள் ஹியூஜ் குவான்டிட்டி பொசிஷன் எடுக்கலாம். நீங்கள் அந்த டைரெக்ஷனில் போகல, மார்க்கெட் எங்கேயோ மூவ் ஆகலைன்னா யூ கேன் லூஸ் த என்டையர் 10 lakhs in one day, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தெர் ஆர் சோ மெனி திங்ஸ் பீப்புள் நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த ட்ரேடிங், ஓகேங்களா? ட்ரேடிங் எப்படி பண்ணணும்னு ப்ராப்பராக கற்றுக்கணும். அதுக்கப்புறம் வந்து ரிஸ்க் எப்படி மேனேஜ் பண்ணணும், அதுக்கப்புறம் ரிஸ்க் மேனேஜ் பண்ணுறதுக்கு என்னென்ன டூல்ஸ் இருக்குது, பீட் ஸ்டாப் லாஸ் ஆர் ஹெட்ஜிங் ஆர் வாட் எவர் இட் இஸ், ஓகேங்களா? பொசிஷன் சைஸிங் என்ன, எல்லாமே கற்றுக்கினா தான் நீங்கள் அவாய்ட் பண்ண முடியும். ஹெட்ஜிங் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன், பட் மெஜாரிட்டி ரீசன் இஸ் பீப்புள் டு நாட் நோ how to trade and they don't give much time for learning the how to trade, ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே ப்ராப்பராக கற்றுக்கிட்டு பண்ணாங்கன்னா தென் they will lose less initially and they'll come into the profit, they'll come to the break even and eventually they will become a good consistent trader. ஓகே சார், கண்டிப்பாக ஆப்ஷன் செல்லிங்கில் வந்து ப்ராஃபிட்டை காப்பாற்றுறது எந்த அளவுக்கு முக்கியம், ஹெட்ஜிங்கை வந்து எங்கே யூஸ் பண்ணணும், ஒரு லாங் டேர்ம் சர்வைவலுக்கு ஹெட்ஜிங் எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படின்ற விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். வெல்கம். நேயர்களே, ஹெட்ஜிங் சம்மந்தமாக சார் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த டாபிக் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதோட Zebu சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.